கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாம் ஜீவனோடு இந்த நாளில் ஒருவரை ஒருவர் இந்த காணொளியின் மூலம் காணும்படி ஆண்டவர் நம்மை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து தேவ சமூகத்தில் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நமக்கு தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளிலிருந்து உங்களோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய ஊழிய பாதையில் நடந்தேறிய ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இந்த 4:35 ஆரம்பித்து இந்த சம்பவம் மார்க் 5:21 வரை ஒரே சம்பவமாக தொடர்கிறது. மார்க் 5:21 இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து, ஆண்டவர் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று மார்க் 4:35 சொல்லி, அதன் பிறகு இந்த 5:21 மறுபடியும் இக்கரைக்கு வந்து என்று இந்த பயண சம்பவம் நிறைவு பெறுகிறது. ஆண்டவர் ஒரு பயணத்தை திட்டமிடுகிறார். அவருடைய ஊழியத்தில் அவர் சில நேரங்களில் தனி மனிதர்களை சந்தித்தார், சில நேரங்களில் குடும்பங்களை சந்தித்தார், சில நேரங்களில் பெரும் மக்கள் கூட்டங்களை சந்தித்தார். இன்றைக்கும் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்திக்கிற ஆண்டவர், குடும்பம் குடும்பமாய் சந்தித்து விசாரிக்கிற ஆண்டவர், முழு கூட்டமாக நம்மை சந்திக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் நாம் வாசிக்கிற இந்த பகுதியில் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அதை தொடர்ந்து உள்ள வசனங்களில் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் என்றும், 37ஆம் வசனத்தில் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று என்றும், 38ஆம் வசனத்தில் அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஒரு பயணத்தின் நடுவில் பயணம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம், அங்கே என்ன நடக்க போகிறது, இது எதுவுமே தெரியாமல் ஆண்டவராகிய இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சீடர்களும் அவரோடு படவேறினார்கள். படவு நடு கடலில் போய்கொண்டிருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, பலத்த சுழல் காற்று உண்டாகி. இப்பொழுது ஒருவேளை சீடர்கள் நினைத்திருக்கலாம், ஆண்டவர் தானே அக்கறைக்கு போவோம் என்று நம்மை அழைத்தார், இவருடைய அழைப்பை ஏற்று நாமும் இந்த கடற்பயணத்தில் இவரோடு கூட நாம் இணைந்திருக்கிறோம். இந்த நிலையில் இப்படி ஒரு சூறாவளி, இப்படி ஒரு பெருங்காற்று, இயற்கை சீற்றம், நம்மை பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதை நாம் எதிர்பார்க்கவே இல்லையே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த வேளையில் இயற்கையில இப்படி ஒரு சீற்றம் உண்டாகும் என்கிற நிலை நமக்கு ஏற்கனவே
தெரிந்திருக்குமானால் நாம் இப்படி இந்த பயணத்தை ஆண்டவர் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே, ஆண்டவரே இந்த நாளின் இயற்கை சூழ்நிலை சரியில்லை என்று அவரை தடுத்திருக்கலாம். ஆனால் அவர் சொன்னவுடனே நாம் எதையும் யோசியாமல் புறப்பட்டு விட்டோம், இப்பொழுது நாம் சிக்கிக் கொண்டோம் என்று அவர்கள் நினைத்திருக்க வாய்ப்புண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று நாம் ஆண்டவருடைய வழிகளில் அவரோடு பயணிப்பதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணம், நம்முடைய ஊழிய பயணம், நம்முடைய ஜீவியத்தின் பலவிதமான காரியங்களில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பல நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அவர் சொன்னதினாலே நாம் நம்முடைய ஊழிய துவக்கம் அல்லது குடும்ப துவக்கம், நம்முடைய வேலையின் துவக்கம் எல்லாம் அமைதலாய் இருந்தது என்கிற நிலையில் இது தேவனுடைய சித்தம் என்று நாம் ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய வேலைகளை துவங்குகிறோம், நம்முடைய பயணங்களை துவங்குகிறோம், நம்முடைய பணிகளை துவங்குகிறோம். ஆனால் இடையில் உண்டான சீற்றம் இந்த சீடர்களை அலறச் செய்தது, கூச்சலிட பண்ணியது, மடிந்து போகிறோம் என்று கதற வைத்தது. இன்றைக்கும் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளையே, வாழ்க்கையில் சந்திக்கிற இடர்பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள், பலவித பயமுறுத்தும் சந்தர்ப்பங்கள் நம்மை ஐயோ என்று கதற வைக்கிறதா? ஏன் கிளம்பினோம்? ஏன் இந்த பயணத்தை நாம் துவக்கினோம்? ஏன் என்கிற கேள்வி எழுப்பாமலே நாம் ஏன் இவரோடு பயணிக்க நம்மை அர்ப்பணித்தோம் என்றெல்லாம் நமக்குள்ளே சில கேள்விகள் சில நேரங்களில் எழும்புகிறதா? சீடர்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், இன்றோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்தது, இந்த கடற்பயணத்தோடு நாம் மடிந்து மண்ணாகிவிடப் போகிறோம். ஏனென்றால் இதுவரை நாம் பார்த்திராத ஒரு காற்று, இதுவரை நாம் பார்த்திராத ஒரு பலத்த சுழல் காற்று, இதுவரை நான் பார்த்திராத ஒரு பயங்கரமான சூழ்நிலையை நான் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, ஆகவே மடிந்து போகிறேன் என்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற சூழ்நிலைகள் நம்மை கதற பண்ணலாம். ஆனால் ஒன்றை நாம் தெளிவாய் நம்முடைய சிந்தையில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வேத பகுதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொல்வாரானால் அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எதை சொன்னாரோ அதை செய்து முடிக்கிறவர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று யாக்கோபுக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியரை, விசுவாசியே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காய் கர்த்தர் அழைத்தாரோ, அந்த நோக்கம் உங்களில் நிறைவேறுகிற வரை கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அக்கறைக்கு போவோம் என்று அவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். இடையிலே எத்தனை பெரிய காற்று வந்தாலும் அந்த காற்றை நிறுத்தவும் அக்கறையில் கொண்டு போய் சேர்க்கவும் அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். வார்த்தையை கேட்டு புறப்பட்ட சீடர்கள் சூழ்நிலையை பார்த்தவுடனே வார்த்தையை மறந்து விட்டார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்டு. நம்மை அழைத்த போது, நம்மை ரட்சித்த போது, நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட போது, நம்மை தம்மோடு பயணிக்கும்படி ஆண்டவர்
நம்மை கரம் பிடித்த போது நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். அவர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வார்த்தை ஒரு காலம் மாறாதது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற வார்த்தை அக்கறையில அவர்களை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அவர்கள் சிந்தையில பதித்திருக்க வேண்டும். ஆனால் சூழ்நிலை வார்த்தையை மறக்க செய்தது, வார்த்தையை பின்னுக்கு தள்ளியது. மாறாக அவர்களுடைய பார்வையெல்லாம் இப்பொழுது சூழ்நிலையின் மேலே வந்துவிட்டது. இன்றைக்கு பலவீனங்கள், பிரச்சனைகள், இல்லாமைகள், நெருக்கடிகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், தொழில் நலிவுகள், வாழ்க்கையில் உண்டாகிற தோல்விகள், நாம் எடுத்த காரியங்களை முடிக்க முடியாதபடி நமக்கு உண்டாகிற தடைகள், இவைகளெல்லாம் பார்த்த உடனே நம்மள பலர் கதறுகிறோம். நான் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? என்னை அழைத்தீரே, நீர் அழைத்தீர் என்கிற அந்த ஒரே காரணத்திற்காக உடைய வார்த்தையை கேட்டு நானும் உம்மோடு பயணிக்க என்னை அர்ப்பணித்தேனே. ஆனால் இப்பொழுதோ நடு வழியில இப்படி ஒரு காற்று, மடிந்து போகக்கூடிய சூழ்நிலை, என்னை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று கர்த்தரை நோக்கி நம்மை புலம்ப செய்யலாம். ஆனால் அன்றைக்கு அப்படி அவர்கள் புலம்பி அவரை எழுப்பிய போது அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று அவற்றுக்கு கட்டளையிட்டது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து கேட்டார், உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமற் போயிற்று? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? 40ஆம் வசனம், மார்க்கு 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அதன் அர்த்தம் என்ன? நான் தான் உங்களுக்கு பயணத்தின் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. ஏன் உங்களுக்கு அந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அக்கறையில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன் என்கிற விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்லாமல் போயிற்று? என் வார்த்தைகளை பார்க்கிலும் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்து போனீர்களே. வார்த்தையை நம்பத்தக்க விசுவாசம் உள்ள இருதயம் உங்களுக்குள்ளே இல்லையா என்று அவர் அவர்களை பார்த்து கேட்டார். தேவனுடைய பிள்ளைகளை பல நேரங்களில் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது நாம் விசுவாசத்தை பேசுகிறோம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருக்கும் பொழுது நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மனதில் இருத்தி, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி என்னை கடைசி பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று நாம் விசுவாசத்தோடு முன் செல்கிறோமா? அன்றைக்கு சீடர்கள் ஒரு சிறு பொழுது தங்களுடைய விசுவாசத்தை இழந்தவர்களாக சூழ்நிலை நிமித்தம் கதறினார்கள். இன்றைக்கு பயப்படாதிருங்கள், நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்ன ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்கிற வரை நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இப்பொழுது நான் இந்த பயண திட்டத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன பொழுதே அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டம் சீடர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இருந்த திட்டம் என்ன திட்டம்? மார்க் 5ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டின் வந்தார்கள்.
அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். 8ஆம் வசனத்தில் பாருங்க, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். ஏற்கனவே சொல்லியிருந்தார். அவனை பார்ப்பதற்கு முன்பாகவே அவர் அந்த அசுத்த ஆவியை குறித்து அறிந்திருந்தபடியினாலே அசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்டிருந்த அந்த மனுஷனை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகவே அவர் அக்கறைக்கு புறப்பட்டு வந்தார். சீடர்களுக்கு தம்முடைய நோக்கத்தை அவர் சொல்லி இருக்கவில்லை. அக்கறையில் ஒருவன் இருக்கிறான், அங்கே நாம் போய் அவனை இதுவரை பிடித்திருக்கிற அந்த பிசாசின் பிடிகளில் இருந்து அவனை விடுவிக்க வேண்டும், ஆகவே வாருங்கள் என்று அவர்களுக்கு அவர் சொல்லி இருக்கவில்லை. ஆனால் மாறாக அவருக்கு அந்த திட்டம் இருந்தது. ஆகவே அவர் புறப்பட்ட போதே ஏற்கனவே அந்த அசுத்த ஆவிக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார், இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். Already he commanded that evil spirit to flee away from that man. அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அந்த அசுத்த ஆவி அகல வேண்டும் என்று ஏற்கனவே அவர் அந்த அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆகவே இப்பொழுது படகு வந்து கரையில் நின்ற உடனே அசுத்த ஆவி பிடித்திருந்த மனுஷன் அவருக்கு எதிராக ஓடி வருகிறான். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது, அவனை அடக்க ஒருவனாலும் முடியாது இருந்தது என்று 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட நிலையிலே, பிசாசினால் கட்டப்பட்ட நிலையிலே, மனிதர்களால் அடக்க முடியாத நிலையில இருந்த ஒரு மனுஷனை விடுவிக்கத்தான் இயேசு புறப்பட்டு வந்தார். இன்றைக்கும் இயேசு எப்பொழுதும் நோக்கமுடையவராய் செயல்படுகிறவர். ஒரு தனி மனிதனை சந்திக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளும் போது அவனை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளும் பொழுது அந்த குடும்பத்தை குறித்தவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு கூட்டத்தை அவர் சந்திக்க புறப்பட்டு வரும்போது அந்த கூட்டத்தில் உள்ள பிசாசினால் பிடிக்கப்பட்ட மக்களை எல்லாம் விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தினால்தான் அவர் ஜனங்களை சந்திக்கிறார். இங்கே இந்த தனி மனிதனை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கம் இருந்தது. இன்றைக்கும் இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை, இதை கேட்கிற ஆத்துமாவே, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ளே இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதற்காக கர்த்தர் உங்கள் வீட்டிற்குள்ளே வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்முடைய வார்த்தையினாலே உங்களை சந்திப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்ன? நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று அவரை குறித்து பிதாவானவர் சித்தம் கொண்டார். சித்தம் கொண்டிருந்த போது அந்த சித்தத்தை குறித்து ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் அந்த சித்தத்தை தெளிவுபடுத்தினார். தெளிவுபடுத்தின போதே அனுக்கிரக வருஷத்தை தெரியப்படுத்தி ஜனங்களை விடுவிப்பதற்காகவே அவர் தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை விடுவிக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான நிலையில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த கட்டை அவிழ்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலையை தருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது, அவனை கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பெற்றோரால் கட்டுப்படுத்த முடியாது இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தாரால் கட்டுப்படுத்த முடியாது இருக்கலாம். பாவத்தினால கட்டப்பட்டவர்களாக, பிசாசின் கிரியைகளினாலே கட்டப்பட்டவர்களாக, ஒருவராலும் அடக்க முடியாத நிலையில, பல்வேறு தீய நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில உங்களை யார் விடுவிக்க முடியும் என்கிற கேள்வி உலகத்திற்கே உண்டாயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுவிக்கிறவர். அன்றைக்கு யாராலும் விடுவிக்கப்பட முடியாதிருந்த நிலையிலே பிசாசினால் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதனை விடுவிக்க இயேசு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணப்பட்டு வந்தார். இயேசு வந்த பொழுதே அங்கே அவனுக்கு விடுதலை சாத்தியமாயிற்று. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிற்குள்ளே தம்முடைய வார்த்தையினாலே பிரவேசித்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலேயே உங்களுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியில் நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்களோ அந்த கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதா. ஒருவேளை வியாதியின் கட்டோ அல்லது பாவத்தின் கட்டோ சாபத்தின் கட்டோ அல்லது எல்லா பொல்லாத தீமையான பழக்க வழக்கங்களினால் உண்டான எந்த கட்டா இருந்தாலும் உங்களுடைய ஜீவியத்தை கட்டி வைத்திருக்கிற, உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற, உங்களை சித்திரவதை செய்கிற, உங்களை கண்டு மற்றவர்கள் ஐயோ பாவம் என்று சொல்லும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை பரிதாபத்திற்குரியதாக மாற்றி இருக்கிற அந்த பிசாசின் தீமையிலிருந்து இன்றைக்கு இயேசு உங்களை விடுதலையாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அன்றைக்கு இயேசு அக்கறையிலிருந்து புறப்பட்ட போதே அவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அசுத்தாவினால் கட்டப்பட்டவனை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கம். இப்பொழுது இந்த செய்தியின் இன்னொரு பக்கத்திற்கு வருகிறேன். இயேசு அக்கறைக்கு போக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை தமிழை உடையவராக கிளம்பின போது அதுவரை அமைதலாயிருந்த அந்த சமுத்திரம் அவருடைய படகு நடுக்கடலுக்கு வந்த போது கொந்தளிக்க துவங்கியது. பலத்த சுழல் காற்று வீசியது. ஒருவேளை சீடர்கள் நினைத்திருக்கலாம், இது இயற்கையாக நடக்கிற ஒரு சம்பவம், ஏதோ திடீரென்று ஒரு சுழல் காற்று கடலுக்குள்ளே உருவாகி அது நம்மை அலைக்கழிக்கிறது என்று. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், இது தம்முடைய ஊழிய திட்டத்தை தடை பண்ணுவதற்காக பிசாசினால் உருவாக்கப்பட்ட ஒரு சுழல் காற்று. பிசாசு தம்முடைய ஊழிய பயணத்தின் இடையிலே தடையை கொண்டு வர அவன் திட்டமிடுகிறான் என்பதை அறிந்தவராக இயேசு உடனே எழுந்து அதை அதற்றினார். சில நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், சில பிரச்சனைகள், நெருக்கங்கள் நம்மை எதிர்கொள்கிற பயமுறுத்தும் சூழ்நிலைகளை பார்த்த உடனே ஐயோ என்று கதறுவதை விட்டு உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய வல்லமைகளையும் கட்டுங்கள், இதோ சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்கிறதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில திடீரென்று குழப்பங்களா, வேலையில குழப்பமா, வியாபாரத்தில் குழப்பமா, தொழிலில் குழப்பமா, ஊழியத்தில் குழப்பமா, அல்லது குடும்ப வாழ்க்கையில குழப்பமா, ஏதோ ஒரு விதத்தில் இனம் புரியாத ஒரு கலக்கம் நம்மை எதிர்கொள்கிறதா? நம்மை அழைத்தவர் நமக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட, ஆண்டவரே நீர் எனக்கென்று வைத்திருக்கிற என் எதிர்கால திட்டங்களை அவமாக்கும்படி பிசாசு கொண்டு வருகிற இந்த எல்லா எதிர்மாறான தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மாத்திரமல்ல, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை மார்க் 11:23-24 தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றவர். ஒருவேளை அந்த சூறாவளியாக இருக்கலாம், பலத்த சுழல் காற்றாக இருக்கலாம், மலைகள் நடுச்சமத்திலே சாய்ந்து போகத்தக்கதாக ஏதோ பயமுறுத்தும் சூழ்நிலையாக இருக்கலாம். அதன் மத்தியில் பெயர்ந்து
தள்ளுண்டு போ என்று சொல்லுகிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். இந்த நாட்களில் உலகமே திண்டாடி கொண்டிருக்கிற, உலகமே கதிகலங்கி கொண்டிருக்கிற, உலகமே அடுத்து என்ன நடக்குமோ என்கிற கேள்வியோடு இருக்கிற இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற அவருடைய அனாதி நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது என்பதை நாம் விசுவாசிப்போம். Nothing will harm you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக வருகிற எந்த சூழலையும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஆகவே பயப்படாதிருங்கள். இயேசு அன்றைக்கு அதை செய்து காண்பித்தார். சீடர்கள் ஐயோ ஏன் வந்தோம் என்று கலங்கி நின்ற நிலையிலே இயேசு அதை போல கலங்கவில்லை. இயேசுவுக்கு தெரியும் எதிரே அற்புதம் காத்திருக்கிறது. Something is going to happen on the other shore. அடுத்த கரையில ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அது நடக்க கூடாது என்பதற்காகத்தான் சத்துரு இடையிலே குழப்பத்தை கொண்டு வருகிறான். இது சீடர்களுக்கு புரியவில்லை, ஆனால் இயேசுவுக்கு தெரிந்தது. ஆகவே தடையை ஒரே நொடி பொழுதிலே இறையாதே அமைதலாயிரு என்று தம்முடைய வார்த்தையை அனுப்பி அதை நிறுத்தி போட்டவராக அவர் எந்த நோக்கத்திற்காக புறப்பட்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி எங்கே போய் சேர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாரோ அங்கு போய் சேர்ந்தார். சேர்ந்தது மாத்திரமல்ல, செய்ய வேண்டியதை செய்தார். அந்த பிசாசு பிடித்த மனிதனை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி முடித்த உடனே தான் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் மறுபடியும் இக்கரைக்கு புறப்பட்டு வந்து என்று வாசிக்கிறோம். அப்படின்னா எந்த நோக்கத்துக்காக போனாரோ அதை முடித்த உடனே அவர் மறுபடியும் தாம் எந்த இடத்திலிருந்து கிளம்பினாரோ அந்த இடத்துக்கு திரும்பினார். அவருக்கு ஒரே ஒரு நோக்கம், போவதில் ஒரே ஒரு நோக்கம். அது என்ன நோக்கம்? அந்த மனுஷனை விடுவிக்க வேண்டும். ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறக்கூடாது என்பதனால்தான் பிசாசு இடையிலே பலத்த சுழல் காற்றை அங்கே உருவாக்க திட்டமிட்டிருந்தார். சீடர்களுக்கு அது புரியவில்லை, இயேசுவுக்கு புரிந்தது. இயேசு அதை கட்டினார், அவர் அதை மேற்கொண்டார், அவர் போய் சேர்ந்தார், தம்முடைய ஊழியத்தை வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடித்தார், மறுபடியும் ஜெயகரமாய் திரும்பி வந்தார். என் கர்த்தருடைய ஊழியரே, விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு இருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு விசுவாசத்தோடு நீங்களும் ஆண்டவரை போல, ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்து உமக்கு இருக்கிற அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரை நீர் என்னை கைவிட மாட்டீர். உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய ஊழியத்தை குறித்து, உங்களுக்கு இருக்கிறதான காரியங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதை ஒரு காலம் ஒன்றும் தடை செய்ய முடியாது. பிசாசோ, மனிதர்களோ, உலக பிரகாரமான எந்த சக்தியும் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்ய முடியாது. ஆகவே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். வேலையை முடித்த பிறகு இக்கரைக்கே திரும்பி வந்தார். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்வோம். அந்த நோக்கத்திற்கு நம்மை அர்ப்பணித்து தைரியமாய் முன் செல்வோம். என்ன தடைகள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நம்மோடு கூட இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி முன் செல்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நன்மையை வைத்திருக்கிறார், சுபிட்சத்தை வைத்திருக்கிறார், எதிர்கால திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே இதை கேட்கிற உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில என்ன திட்டங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ, என்ன வார்த்தைகளை, என்ன வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே உங்களுக்கு என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றி உங்களிலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், இந்த கிருபை மாறாதது. நீர் எங்களை அழைக்கும் ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதான உங்களுடைய நோக்கம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்களும், நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளும் மாறாதவைகள். ஆண்டவரே, இதுவரை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுடைய வாழ்க்கையில அவர்களை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் அவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். நல்ல நோக்கமுடைய ஆண்டவர், ஆசீர்வதிக்கிற நோக்கத்தை வைத்திருக்கிறீர், மேன்மைப்படுத்துகிற நோக்கத்தை வைத்திருக்கிறீர்.
வெற்றிகரமான திட்டங்களை நீர் உடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள், உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இடையில என்ன தடைகள், என்ன சத்துருவின் எதிர்பாரான சூழ்நிலைகள் உண்டாகும், அவைகளெல்லாம் மாற்றி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடைய நன்மைகளை அனுபவிக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.